ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இலை சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் சிக்கன் 65 மசாலா ஒரு பேக்கெட், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு, பாதி அளவு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனில் மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சூப்பரான ஒரு ரசம் வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி ரசம் தான் வைப்பீங்க. ரசம் செய்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி பூண்டாக இருந்ததுனால ஒரு 2 பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ஓட்டிட்டு நான் காம்போடவே கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு சேர்த்துக்கிறேன். காம்போடு சேர்த்து அரைங்க, வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம் விழுதியும் போட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பூண்டு கலர் மாறின உடனே நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவு துவரம்பருப்பை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ரசத்துக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கக்கூடாது. நுர வரும்போதே நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சதுன்னா ரசம் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நுர வந்துடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சுட சுட சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். இப்போ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அதுவும் ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி இலையில் நீங்கள் நான் இப்போ மடிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு இந்த சிக்கன் பீஸை உங்களால் ஒரு துண்டு வைக்க முடியுமோ 2 துண்டு வைக்க முடியுமோ வச்சுட்டு அந்த ஓப்பனான பக்கத்தை மடக்கி நீங்கள் இந்த மாதிரி குச்சி வச்சு ரெடி பண்ணி மூடிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் முதல்லையே. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் எண்ணெய் முதல்லையே நான் வச்சுட்டேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இலை சிக்கனை எண்ணெய்க்குள்ளே விட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான இலை சிக்கன் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எத்தனை சாப்பிட்டாங்கன்னு கணக்கு தெரியாது. அந்தளவுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.